பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாம் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 146 அதிகாரம் 9 2வது வரியை நான் வாசிக்கிறேன். பைபிள்ல கவனிச்சு பாருங்க. அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். அடுத்த ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் கர்த்தர் ஆதரித்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறாராம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 12, 13, 14, 15 நல்லா வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நாயின் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசித்திருப்பார் சீஷர்களோடு கூட. எதிரில பார்த்தா கூட்டமா ஒரு சில பேர் வருவாங்க. பாடையில ஒரு வாலிபனை தூக்கிட்டு. அந்த வாலிபன் ஒரே பையன், அதாவது தன்னுடைய தாய்க்கு ஒரே பையன். அந்த வசனம் சொல்லுகிறது கைம்பெண் என்று சொல்லி அந்த பெண்ணை குறித்து வசனம் எழுதி இருக்கிறது. அப்போ ஒரே பையனா இருக்கிறாங்க. அந்த அம்மா விதவையா இருக்கிறாங்க. கைவிடப்பட்ட நிலைமையில திக்கற்ற பிள்ளையா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மாவுக்கு கர்த்தர் என்ன உதவி செய்யறார் அப்படின்னா, கிட்ட பாடையை தொடருக்கு முன்னாடி மனதுருகுகிறார். நல்லா படிச்சு பாருங்க. வசனம் சொன்னது, அந்த பெண் மீது இயேசு கிறிஸ்து மனதுருகி அழாதே அப்படின்னு சொல்லி 2வது என்ன தெரியுமா செய்யாரு? ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறாரு. அந்த பாடையை தொட்டு இறந்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பி தாயினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற காட்சியை நான் பார்க்கிறோம். பிரியமான ஜனமே, இன்னைக்கு இந்த செய்தி கேட்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரிய, இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஐயோ நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே, என் பையன் தானே, என் பிள்ளை மட்டும் தானே இருக்கிறா, இதோ என் பையனுக்கும் வியாதியோடு இருக்கிறானே, என் பிள்ளை வியாதியோடு இருக்கிறானேன்னு சொல்லி எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி நீங்க கவலையோடு இருக்கிறீங்களா? இல்லவே இல்ல. உங்களுக்காக இந்த இயேசு இருக்கிறார். இயேசு உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை உங்க வீட்டுல சுகவீனமா காணப்படுற பிள்ளைக்காக நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்க கூட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? அழாதீங்க. கர்த்தர் மனதுருகி உங்களை பார்த்து சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லி. அப்படி இருக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் பையனை தொடுங்க, என் பிள்ளையை தொடுங்க, ஏதோ என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எழுதியிருக்கிற வசனம் ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன்ப்பா. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். விதவைகளை ஆதரிப்பேன்னு சொல்றார். கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஒரு விதவையை ஆதரிப்பேன்னு சொன்னீங்களப்பா, இதோ திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிப்பேன்னு சொன்னீங்கல்லப்பா, எங்களை ஆதரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி வாய் திறந்து நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களுடைய நிலைமைகளை அப்படியே மாற்றுவார். நீங்க திக்கற்றவர்கள் அல்ல, இதோ நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு ஜனம் அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு உண்டான உறவை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கலங்க வேண்டாம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை ஆதரிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உம்மை நோக்கி நாங்க கூப்பிடும் போது எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் தேற்றும், கர்த்தர் பலப்படுத்தும், காரியங்களை வாய்க்க செய்யும், தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.